விஜய் விஜய் எங்க இவன்? விஜய் 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 ஏய் பாலா நில்லு. ஆமா கோயிலுக்கு பொண்ணோட போனா இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்கிற. அவளை கோயிலுக்கு நேர்ந்து விட்டியா? சும்மா இருங்க. விஜய் டேய் விஜய் டேய் எதுக்கு இப்ப லோலான்னு ஏன் விட்டுட்டு இருக்கற? என்ன விஷயம் என்கிட்ட சொல்ல. குடி முழுக போகுதுங்க, குடி முழுக போகுது. ஐயோ விஜய் டேய் விஜய் எங்க இருக்கான்னு தெரியலையே. நீ எப்ப கல்யாணம் பண்ணா அப்படியே குடி முழுகி போச்சு. டேய் என்ன இவ்வளவு பதட்டமா போறா? விஜய் 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 இங்கேயும் காணோம். இருடா பாரேன். அவன என்ன பாலா உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கண்டுபிடிச்சா இல்லையா? அவன் சந்திரனுக்கு அப்புறம் என்ன ராக்கெட் விடலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. பொண்ணு எங்க போயிருப்பான்னு கண்டுபிடிக்கிறது. இருங்க சொல்றேன். அவன ஏ பாலா பாலா இரு இரு, என்ன பண்ற? உன் புள்ளைய தலைமுடிடாத. எதா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கிறது கறிவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு ஆம்பளை புள்ள. தயவு செய்து அவனை ஒண்ணும் பண்ணிடாதமா. அப்படியே உங்க தலையில ஊத்திடுவேன். தள்ளுங்க. ஏ பாலா பாலா என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி இல்லாத காலத்துல அவன் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்க. போக பேசாம. ஐயோ என்னமா அது? அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு தண்ணி எடுத்துட்டு வந்து மேல ஊத்துற? ஆமாண்டா, இப்ப நான் தண்ணிய ஊத்தலன்னு வையி, நாளைக்கு உன் மாமனாரு உன் தலையில கொள்ளி கொண்டு வந்து வைப்பாரு. அதை தூக்கிக்கிட்டு தெரிவியா? என்னமா சொல்ற? நீ மோசம் போயிட்டடா. கோயில் அந்த எம்பியை பார்த்த ரேணுகாவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். வாட்? வாட்டா? யாருக்கிட்ட வேணும் வாட்டும் பூட்டும்? அவர் மட்டும் ரேணுகாவுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அத்தோட எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பாச்சா எங்கேயும் பலிக்காது. ஆனம் போயிடுமே, அதை சொல்லு முதல்ல. அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தாங்க, நான் அதை சொல்லல. என்னைக்கு இருந்தாலும் எம்பியோட சொத்தெல்லாம் நமக்கு தான் வந்துரும்னு கனவு கண்டுட்டு இருந்தோம். அந்த ஆள் என்னடானா இவனுக்கு ரேணுகாவுக்கு நடந்த கல்யாணம் பொம்மை கல்யாணம், அது எந்த ஆதாரமும் இல்லாம நடந்ததுனால கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. அடப்பாவி, இப்படி ஒரு லா பாயிண்ட் புஷ்டானா அவன்? எனக்கு அடி வைத்த கலக்குதுடா. இப்ப நம்ம என்னடா செய்யறது? பாலா யோசிச்சு பார்த்தா எம்பி சார் சொல்றதும் கரெக்ட் தான். இவன் 2 ரூபாய்க்கு அவசரமா தாலியை வாங்கி கோயில நிக்க வச்சு கட்டானே தவிர முறைப்படி என்ன செஞ்சா? ஆல்ரெடி அவங்க அதிகார பலத்துல இருக்கிறவங்க. அவங்க சொன்னா போலீஸ் கேட்கும், ஏன் பார்லிமெண்டே கேட்கும். நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. பஞ்சத்துக்கு பாட்டு பாட்டு டால்டா டப்பாவை தட்டிக்கிட்டு போற பொழப்பு ஒரு பொழப்பாது. அப்பா ஏய் என்ன ஏன்டா மிரட்டுற? உன் மாமனார் வச்சிட்டாருல ஆப்பு. எம்பி அவர் பொண்ணை கல்யாண மார்க்கெட்ல நிக்க வைக்கிறாரு தெரிஞ்சதுன்னா அவனை நான் நீனு போட்டி போட்டு கியூல வந்து நிப்பான். அவர் தான் அந்தஸ்துக்கு குறைவு இல்லாம ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா? எனக்கு அது கூட பெரிய கடுப்பு இல்லைங்க. பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம அந்த ஆள் எப்படிங்க அந்த வார்த்தையை சொல்லிருப்பாரு? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் மேல இருக்கிற கடுப்புல எப்படியாவது இவனை பழி வாங்கணும்னு தான் ரேணுகா இந்த 2ஆம் கல்யாண ஐடியாவுக்கு ஓகே சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஏன் பாலா அவள அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? லூசு மாதிரி பேசாதீங்க. அவ சம்மதம் இல்லாமல அவ அப்பா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. போச்சு, எல்லாம் போச்சு. நாம போட்ட திட்டம் எல்லாம் போச்சு போச்சு. ஐயோ அம்மா கொஞ்சம் புலம்பல நிறுத்துறியா? எந்த திட்டமும் மண்ணா போகல. யாராலையும் அவளை ஈஸியா 2ஆம் கல்யாணம் பண்ண முடியாது. அட போடா மடையா, ஆதாரம் இல்லாம நடந்த உங்க கல்யாணம் செல்லுபடி ஆகாதுன்னு அடிச்சு பேசுறாரு அவளோட அப்ப. ஆதாரம் இல்லன்னு பேசிட்டா எல்லாம் சரியா போச்சா? ஆமா ஆதாரம் இருக்கா? இருக்கு இருக்கா? இருக்குமா. எனக்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னு பக்காவா மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் விஜய் நிஜமாவா சொல்ற? டேய் என்னால நம்பவே முடியல. வர வர நம்ம பையன் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டு இருக்கான். வெயிட் பண்ணி பாருங்கப்பா.
அந்த ஆள் கண்ணுல விரல விட்டு ஆட்டுற ஆட்டுல முழி பிதுங்கி வெளியே வந்து விழ போது பாருங்க. தள்ளுமா. அடப்பாவி. என் புள்ள. து, என்ன உங்க பிள்ளை? சரி சரி நம்ம புள்ள. வா. சரிதான் போங்க. ஆதாரம் வச்சிருக்கானா? என்னம்மா இது? நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு சொல்லுமா. ஏன் மீனாட்சி, ஏன் அழற? ஓ அங்காளி பங்காளி யாராவது மண்டையை போட்டாங்களா? நீ எதிராளியை தானே அழ வைப்ப, நீ அழமாட்டிய. ஏன் கேட்க மாட்டீங்க? எனக்கு இந்த வீட்ல அழறதுக்கு கூட உரிமை இல்லையா? நீங்க எல்லாரும் வந்து என்ன சமாதானப்படுத்துக்கன்னு நான் உங்களை கேட்டேனா? எனக்கு அழறதுக்கு கூட உரிமை இல்லையே. நான் வாழ்ந்த வாழ்க்கை இத்தனை வருஷமா இருந்ததெல்லாம் வீணா போச்சே. இந்த வீட்ல எனக்கு அழறதுக்கு கூட உரிமை இல்லாம போயிடுச்சு. ஏம்மா கௌரி, நீயாவது சொல்லுமா, உன் அத்தை எதுக்கா அழுதுகிட்டு இருக்கா? தெரியல மாமா, மதியம் கூட நல்லதா இருந்தாங்க. டிவில 4 பாட்டு கேட்டா தெம்பா வேலை செய்யலான்னு கூட சொன்னாங்க. அடியே வேணாண்டி, என் வயிற்றுல கொட்டிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒன்ன நான் அழிச்சிருவேண்டி. ஆனா என் புள்ள வாழ்க்கை கெட்டு போயிடுமேன்னு தான் பாக்குறேன். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளை அழிச்சா என் வாழ்க்கை போறது இருக்கட்டும், நீ முதல்ல ஜெயிலுக்கு போயிடுவ. அங்க உட்காந்து களி தான் திங்கணும். ஏன்டா பேச மாட்டேன்? வீட்டுக்கு வந்தவ உன்னை பெத்த ஆத்தோட கை நீட்டி அடிச்சிருக்கா. என்ன கேட்க நாதி இல்ல. இப்படி ஆளாளுக்கு என்ன குடைச்சல் பண்ணிட்டு இருக்கீங்களே. என்னது, கௌரி உன்ன கை நீட்டி அடிச்சாளா? ஏண்டி வாய் கூசாம பொய் சொல்ற? ஏன் தான் இப்படி போய் பேசுறீங்க? என்ன பார்த்து சொல்லுங்க, நான் என்ன பண்ண உங்கள? ஏன் தான் என்ன இப்படி வெறுக்கிறீங்க? அப்படி நான் என்ன பண்ண? வேணாண்டி வேணா, உன்னை கொன்னுடுவேண்டி. பொய் சொல்லாத, நடிக்காதடி. என்ன நீ அடிக்கல? குமாரு, இவ பொய் சொல்றாடா, சத்தியமா சொல்றேன்டா. என்ன அடிச்சாடா, யாருமே பாக்கலங்கிறதுனால இவ பொய் சொல்றாடா. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இவ என்ன அடிச்சாடா. ஏய், உங்க அம்மாவை விடு. என் மருமக அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. மாமா, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். சொல்லு. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேனா, சவுண்ட் அதிகமா இருக்குன்னு டிவி ரிமோட் தூக்கி உடைச்சிட்டாங்க மாமா. அதான் ஏன் தான் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, ஏன் வீடு, ஏன் ரிமோட், ஏன் டிவி, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ யாரு கேக்குறதுக்குன்னு அடிக்க வந்துட்டாங்க. அவங்க அடிக்க வந்தப்ப நான் கைய பிடிச்சேன். அவ்வளவுதான் மாமா நடந்தது, வேற எதுவுமே நடக்கல. ஐயோ ஐயோ ஐயோ, ஓடி போவி. வாய் கூசாம போய் சொல்றியே. ஏண்டி நீ நல்லா இருப்பியா? உங்க அம்மா நல்லா இருப்பாளா? உங்க அப்பா நல்லா இருப்பானா? ஏண்டி வயிறறிஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. அம்மா, வாயை மூடு. டேய் குமாரு, இவன் நடிக்கிறா. போய் சொல்லி உன்னை ஏமாத்த பாக்குறா. நம்பாத நீ, இவளை நம்பாதடா. இவன் என்ன அடிச்சாடா, சத்தியமா சொல்றேன், இவன் என்ன அடிச்சா. இங்க பாரு, கண்ணத்தை பாரு, அப்படியே வீங்கி இருக்கு பாருடா. இதை என்ன நம்ப சொல்றியா? குழந்தையில இருந்தே நான் பார்த்து வளர்ந்தவன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கா. வாய் திறந்து பேசுறதுக்கே காசு கேட்கிற பொண்ணு உன்னை கை நீட்டி அடிச்சிருப்பாளா? ஓ அக்கா போறலாம் எவனாவது வேலை வெட்டி இல்லாத வச்சுக்கோ. என்ன இழிச்ச வேணா நினைச்சுக்காத. இத பாரு கௌரி, எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும், எங்க அம்மா பத்தியும் நல்லா தெரியும். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இதுதான் நம்ம வீடு. எல்லாரும் ஒன்னா வாழ்ந்தாகணும். இங்க எல்லாரும் அனுசரிச்சுட்டு ஒத்துமையா வாழ்ந்தாகணும். இது நான் உனக்கு மட்டும் சொல்லல, எங்க அம்மாவுக்கும் தான் சொல்றேன். அத்தை, என்னத்த நல்லா இருந்துச்சுல்ல?
அடி பாவி. பாவி நான் இல்லத்த, நீங்க தான். நான் வெறும் பாவம் மட்டும்தான். என்கிட்ட கை நீட்டுற வேலையெல்லாம் இன்னையோட விட்டுடுங்க. இல்லனா நானும் பதிலுக்கு கை நீட்டுவேன். நீங்க என்ன அடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உங்களை அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மானம் போயிடும். புரிஞ்சுதா? நாம சொன்னா 4 பேரு அதை நம்பணும். நம்புற மாதிரி நம்ம நடந்துக்கணும். நீங்க சொல்றத உங்க வீட்டுக்காரும் நம்பல, உங்க புள்ளையும் நம்பல. அப்புறம் எதுக்கு இந்த மாமியார் தனோ? எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் பொழப்ப பாருங்க. அடியே பேசுறியாடி, பேசுடி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு ஒரு முடிவு. உன் அட்டகாசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், என்னை யாருன்னு நினைச்ச? இந்த மீனாட்சி ஒரு முடிவு பண்ணான்னா அது அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. வரேன்டி, உன் ஆட்டத்துக்கெல்லாம் நான் முடிவு கட்டுறேன்டி. பார்க்கலாண்டி. என்னப்ப எங்க அம்மா? அம்மா, அம்மா, தெரியல மாமா, எங்கேயோ கோச்சிட்டு போறாங்க. கோச்சிட்டு போறாங்களா? என்னப்பா அது? ஏதோ பண்ணிக்க போறாங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, டேய் குமாரே, போய் தொலையிட்டா. கழுத கட்டா குட்டிச்சவரு எங்க போயிட போற? கௌரி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுவா. சரி மாமா. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா உடம்பு நோகாம தப்பிப்ப. இல்ல உன் உடம்புல எத்தனை எலும்பு இருக்குன்னு நீயா எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் கார்ல டெட் பாடிய பார்த்ததில்ல சார். எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குற முதலாளியம்மா தெளிவா சொல்லுது, உன்கிட்ட தான் டெட் பாடியை கொடுத்து விட்டேன்னு. நீ என்னடா இல்லங்க சார், நம்பாதீங்க சார். பாட்டி பையா பொய் சொல்லு தெரியல சார். சார் அன்னைக்கு நான் அவங்கள பார்க்கவே இல்லை சார். சார் காலை டியூட்டி போனப்போ வீடு பூட்டி இருந்துச்சு சார். போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். சார் தான் ஒரு நாள் லீவு கிடைச்சதுன்னு நான் ஜாலியா வீட்டுக்கு போயிட்டேன் சார். ஒலிக்கு சார் கையால் அடிச்சா பதில். ஐயோ வலிக்கு சார், வானம் சார். ஐயோ வலிக்கு சார், வலிக்கு சார். ஐயோ சார், எப்பளும் சத்தியமா சொல்றேன் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். அப்போ அந்த பாட்டி அம்மா போய் சொன்னாங்கன்னு சொல்றியா? ஆமா சார், கண்டிப்பா போய் தான் சார் பேசுது. இந்த அம்மா ஏன் பேசுறோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என் டிரைவர் கிட்ட தான் பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னு தெளிவா சொல்றாங்களே சார். அது போய் சார். நீங்க கவலைப்படாதீங்க, பாடியை யாருக்கும் தெரியாம எரிச்சிட்டு வந்துடுறேன் நீ சொன்னியாமே. ஐயோ நான் அப்பெல்லாம் சொல்ல சார். சார் இது அபாண்டம் சார். யோ ஏட்டு சார், அந்த பாட்டி அம்மா கூட்டு வா. கூட்டு வரேன் சார். அந்த பாட்டி அம்மா வரட்டும், நீ சொல்றது பொய்ன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்டா உனக்கு கச்சேரி. அம்மா, ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. எதுக்கு? லட்டு தர்றாராம், வந்து வாங்கிக்கங்கம்மா. வாங்கம்மாண்ணா, வாங்க. ஐயா பாட்டி அம்மா வந்திருக்காங்க. ஆமா, கூப்பிட்டீங்களா? ஏமா இப்படி போய் சொல்லி என் வாழ்க்கைய பாலாக்குறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்களுக்காக எல்லாரும் உழைச்சு கொடுத்தேனே, அதுக்காக நீங்க காட்டுற நன்றி கடனா சும்மா விட மாட்டேமா. சத்தியமா சொல்றேன், உங்களை சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், பாத்தீங்களா? என்னம்மா அவன் எதுவுமே தெரியாதுங்கிறான், நீங்க பாடியே கொடுத்து விடலங்கிறான், அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லங்கிறான். பொய் சொல்றான் இன்ஸ்பெக்டர், பொய் சொல்றான். டேய், செஞ்ச தப்ப ஒத்துக்கோ, அதுதான் எப்பவுமே உனக்கு நல்லது. கிளவி உனக்கு சும்மா விட மாட்டேன் கிளவி. சார் எனக்கு போனால பயம் சார். ரோட்ல சாவுரம் போனா கூட நான் வண்டியை திருப்பிட்டு வேற ரோட்ல போயிடுவேன் சார். இந்த அம்மா மட்டும் டெட் பாடி கொடுத்து கொண்டு போக சொல்லியிருந்தா துண்டக்கான துணியக்கான ஓடி போயிருப்பேன் சார். இந்த அம்மா பொய் சொல்றாங்க சார். இவங்க பணக்கார பூத்திய காட்டுறாங்க சார். ஐயோ சார் சார், ஐயோ அம்மா வலி. ஐயோ டேய், இத பாரு, நீ என்னதான் மாத்தி பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. ஐயோ புரியுதா? உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும், ஜாமீனும் கிடைக்கும், வெளியில வரத்துக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இப்படி ஒரே பொய்ய திரும்பி திரும்ப சொல்லிட்டு இருந்த நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு 302, 307 எதையாவது போட்டு தொலைச்சிடுவாங்கடா.
ஐயோ சார், இந்த கிழவி ரொம்ப நல்லவன் நினைச்சேன் சார். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்ற கிழவி நமக்கு ஏதோ நல்லது பண்ண நினைச்சேன் சார். ஆனா இவ்வளவு பெரிய திலாலம் கடை இருக்குன்னு நினைச்சு பார்க்கல சார். பேசுவேடா பேசுவேன். யார் தில்லாலங்கடே? இன்ஸ்பெக்டர் சார், இவங்கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வருமா? இவனை முழங்கால கீழே நல்லா போடு போடுன்னு போடுங்க சார். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடிச்சு படுக்க வைங்க. அப்பதான் உண்மை தன்னால வரும் சார். ஐயோ சார், முடியாது சார். நீங்க போகாம நான் பாத்துக்கிறேன் சார். அநியாயத்து தோண போறீங்களா சார்? செய்யா தப்ப செஞ்சேன்றாங்க, நீங்க வேற சேர்ந்து மாட்டி வரீங்களா சார்? நான் அப்பாவி சார், நிரபராதி சார். இந்த அம்மா வேண்டனே மாட்டி விடுது சார். சார், இந்த அம்மா பிடிச்ச நான் சாத்துங்க, தன்னால உண்மை வெளியே வரும் சார். அம்மா, நீங்க கிளம்புங்க. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். உன்னை அடிச்சு அடிச்சு ஏன் கை வலிக்குதுடா? இரு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சார் சார் சார், மொத்தமா போய் ரெஸ்ட் எடுங்க சார். சார் சார், விட்டு விட்டு அடிக்க சார், வலிக்குது சார். சார் லட்சுமி, வாங்க சம்பந்தி, வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? சும்மா நிறுத்துங்க. உங்ககிட்ட யார் பேசுறது? போது நிறுத்து. பொண்ணா பெத்து வச்சிருக்க பொண்ணு, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா இல்ல நல்லா இருப்பீங்களான்னு கேக்குறேன். ஒரு பிடாரிய பெத்து வச்சு என் புள்ள தலையில கட்டி வச்சிட்டீங்க. ஐயோ, என் வயிறு எரியுதே, என் வயிறு எரியுதே. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க, நீங்க விளங்கவே மாட்டீங்க. ஒத்த புள்ளைய பெத்து வச்சு அவனுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி அவனை அழகா கண்ணன் கருத்துமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டனே. இப்படி ஒரு திமிர் புடிச்சவனை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களே. ஐயோ, பெத்த வயிறு எரியுதுடி, எரியுது. நீங்க எல்லாம் உருப்பட மாட்டீங்க, நீங்க எல்லாம் விலக மாட்டீங்க. அண்ணி, என்ன சொல்றீங்க நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. கௌரி என்ன தப்பு பண்ணா? ஏன் இப்படி ஆவேசமா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க பாரு, ஒரு மாமியார் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு மமத புடிச்சவள, அகம்பாவம் புடிச்சவள பெத்து வச்சிருக்கியடி. நல்லா இல்ல லட்சுமி, சத்தியமா சொல்றேன், இது நல்லாவே இல்ல. அம்மா, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கம்மா. என்ன செஞ்சாளா? உன் பொண்ணு என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாடி. என்னது என்னது? கன்னத்துல? என்னம்மா சொல்றீங்க? தலை வலிக்குதுன்னு நான் தைலத்தை தடவிக்கிட்டு உள்ள ரூம்ல படுத்திருந்தேன். இவ போய் சொகுசா படுத்து தூங்குறதான்னு இவ என்ன பண்ண தெரியுமா? ஹால்ல டிவிய போட்டுக்கிட்டு, கால் மேல கால் போட்டுக்கிட்டு, கையில மிச்சர வச்சு திட்டுக்கிட்டு, ஊரே கேக்குற மாதிரி நல்ல சத்தத்தை வச்சு அலற விட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு தலைய ரொம்ப வலிச்சுது. அம்மா கௌரி, ஏமா இப்படி சத்தமா வைக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணா தெரியுமாங்க? என் கண்ணத்துல அரைஞ்சிட்டா. கௌரியா? உங்களையா? இல்லைங்க, அவ அப்படிலாம் உங்களை செய்ய மாட்டாளே. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? என்னங்க வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன் வீடு தேடி வந்து என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான்னு சொல்றேன். இப்படி என் பொண்ணு பண்ணுவாளான்னு கேக்குறீங்களே. இத கூட புரிஞ்சுக்கலனா நீங்க எல்லாம் என்ன மனுஷங்க? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வேற எப்படி சொல்றேன்? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. சத்தியமா சொல்றேன், என் புருஷன் கை நீட்டி அடிச்சதுல தெரியுமா? வீடுன்னா 1000 பிரச்சனைங்க, சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு மாமியார கை நீட்டி அடிக்க தோணுமா? நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். நேத்து வந்தவ என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. பாருங்க, எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை அப்படியே கொன்னு போட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். உங்க வாயில அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கேக்குறேன், அவளை நான் விசாரிக்கிறேன். என்னங்க, என்ன விசாரிக்க போறீங்க? என்னம்மா, உன் மாமியார கை நீட்டி அடிச்சிட்டியான்னு விசாரிக்க போறீங்களா? ஏங்க, ஏன் என்ன வெறுப்பேத்துறீங்க? இல்லம்மா, இல்ல. கடவுளே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஏன் லட்சுமி இன்னும் நின்னுட்டு இருக்க? கிளம்பு. அம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க. என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா? எங்களுக்கு பிறந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு குணம் எங்க இருந்து வந்தது? ஆண்டவனே, நீங்க ஆண்டவனுக்கு அப்ளிகேஷன் போட்டு விசாரிக்கிறதை விட உங்க பொண்ண வந்து விசாரிங்க. வாங்க.
பண்ணி தொலைச்சிருக்கா? அதான் தெரியலையே. இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படியா? ஐயோ!